ஐயோ அக்கா, நீங்க ஏன் அழறீங்க? நீங்க அழறத பார்த்தா என் தங்கச்சி அவங்க சொல்ற மாதிரி பிசினஸ் விஷயமா வெளியூர் தான் போயிருக்காளா? என்கிட்ட போன்ல பேசுனது என் தங்கச்சி தானா? சொல்லுங்க அக்கா. அந்த வீட்லயே நீங்க ஒருத்தர் தான் ஆறுதல்னு என் தங்கச்சி அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவா. அதனால உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே ரேவதி இப்ப எங்க இருக்கா? அந்த வீட்ல அவ சந்தோஷமா தானே இருக்கா? என்னக்கா சொல்றீங்க? அப்போ நாங்க நினைச்ச மாதிரி எங்க தங்கச்சி அந்த வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா? அந்த ரதி தேவியும் அவ தம்பியும் அவளை குடும்பப்படுத்திட்டு தான் இருக்காங்களா? என்னக்கா பண்ணலாம்? பேசாம போட்டு தரலாமா? இரு, எதுக்கு அவசரப்படுற? நீ எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் எங்க அக்கா கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல வச்சு வேண்டாத ஒரு டாக்குமெண்ட்டை நாங்க எரிச்சிட்டு இருந்தோம்ல, அது வேற எதுவும் இல்ல, உனக்கு நான் எழுதி கொடுத்த அந்த அக்ரிமெண்ட். உன் பெரியக்கா புருஷன் தான் யாருக்கும் தெரியாம என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இனிமே இவ இந்த வீட்ல சுதந்திரமா இருக்க கூடாது. இவள ரூம்ல அடைச்சு வை. இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். தயவு செஞ்சு என்ன வெளியே அனுப்புங்க. இவ இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. ஏய், பத்திரமா கூட்டிட்டு போய் இவள அடைச்சு வை. இவ எனக்கே தண்ணி கட்டினவ. இவளை எப்ப காலி பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அங்க போனா ஏன் என் தங்கச்சியை பார்க்க முடியாது? அந்த ஊர்ல தானே கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க? அங்க போனா அந்த ரதி தேவியோட ஆளுங்க என் தங்கச்சியை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சி இப்பவே உடனே பார்த்தாகணும். ஏன் என்ன தடுக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு பயப்படுறீங்களா? நீங்க தான் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி என்ன உடனே காப்பாத்தி ஆகணும். என்ன விடுங்க, விடுங்கக்கா. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? என் தங்கச்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களா? அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க.
என் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அக்கா, இது பாருங்க, நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு தானே சொல்றீங்க. என் தங்கச்சிய உண்மையிலேயே நந்தினி, என்னம்மா என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நந்தினி, சொல்லுமா. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாருக்கு என்ன சொல்லு. நம்ம ரேவதி தேவதிக்கு என்னமாச்சு? அந்த வீட்ல இருக்கிற கற்பக அக்கா சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. எப்படிமா உண்மையா இல்லாம இருக்கும்? இல்ல நந்தினி, அவங்க ஏதோ குழப்பத்துல சொல்லிருக்காங்க. நீ கூட நேத்து ரேவதி கிட்ட போன்ல பேசினியே. ஐயோ இல்லக்கா, அந்த ரதி தேவி வேற யாரையும் வச்சு நம்ம ரேவதி குரல் மாதிரி பேச வச்சிருக்கா. நம்ம ரேவதி அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து தினமும் எனக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருப்பா. அந்த ரதி தேவி சொன்ன மாதிரி நம்ம ரேவதி பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருந்தா அவ எனக்கு போன் பண்ணி கண்டிப்பா சொல்லி இருப்பா. இல்ல நந்தினி, இல்ல. அந்த வேலைக்காரமா சொன்ன மாதிரி ரதி தேவி அவன் தம்பியை சேர்ந்து நம்ம ரேவதியை கஷ்டப்படுத்துறது, அதுக்கப்புறம் அவளை கடத்திட்டு போய் ஒரு பங்களால வச்சு சித்திரவதைப்படுத்துறது, இதெல்லாம் வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா ஆனா அவளை கொலை பண்ணிருப்பாங்கிறத என்னால சுத்தமா நம்ப முடியலம்மா. இருக்காதுமா, இருக்க கூடாதுமா, இருக்க கூடாது. நானும் அது உண்மையா இருக்க கூடாதுன்னு தான்ப்பா கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஆனா அதே நேரத்துல அந்த ரதி தேவி அவ தம்பியும் ஏன் இது செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுப்பா. ரேவதி கிட்ட அந்த ரதி தேவியையோ அவன் தம்பியையோ நம்பாதன்னு நம்ம எல்லாரும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டோமே. அந்த கொடுமைக்காரிக்கு போயிது அவன் தம்பியை காப்பாத்துறதோட நம்ம பொண்ணு விலகி இருக்கலாமே. எனக்கு அவன் மிரட்டலுக்கு பயந்து அவன் தம்பியை கட்டிக்கிறேன்னு அவன் கூடவே போய் அங்க போய் இப்படி அநியாயமா என் பொண்ணு அவன் வாழ்க்கைய அவளை அழிச்சுக்கிட்டாளே. உனக்கு கண்ணு இல்லையா? உனக்கு கண்ணு இல்லையா? ஐயோ வள்ளி, வள்ளி சொல்றத கேளு. அப்படி எல்லாம் இருக்காதுமா, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. அந்த வேலைக்காரமா சொல்றத வச்சு பார்த்தா அந்த பாவிங்க நம்ம ரேவதியை கார்ல கடத்திட்டு போயிருக்காங்க. அதை ஒண்டிதான் அவங்க நேர்ல பாத்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கொன்னுட்டதா அந்த பாவி வளர்னத அவங்க கேட்டு வந்துதான் சொல்றாங்க. அதை வச்சு எப்படிப்பா? இல்லப்பா, அந்த ரதி தேவி நம்ம ரேவதியை ஏதோ பண்ணி இருக்கா. என் உள் மனசு அப்படிதான் சொல்லுது. அந்த கற்பக அக்கா சாமி மேல அடிச்சு சத்தியம் பண்ணது உண்மையே இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சாகணும்ப்பா. ரேவதி கடைசி அந்த வீட்ல இருந்து போன் பண்ணிருக்கா. அந்த மகேஷ் தூக்கத்துல உளர்ன மாதிரி நம்ம ரேவதிக்கு ஏதாவது ஆயிருந்தது. அந்த குடும்பத்தையே சும்மா விடக்கூடாதுப்பா. வாங்கப்பா, நாம இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோட அந்த வீட்ல போய் தோண்டி பார்க்கலாம். வாங்கப்பா. ஏன் பண்ணிக்கிறீங்க? தோண்டி பார்த்தா தான் எல்லாம் உண்மையும் தெரிய வரும். நீங்க வாங்கப்பா, வாங்க. ஆமா சார், தெரியும் சார் அவரை. சார் வாங்க சார். என்னம்மா, அன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி கணேசன் சார் நம்பர்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களே, கிடைச்சதாம்மா? இல்ல சார், இன்னும் அவர்கிட்ட பேச முடியல. இப்ப அதை விட முக்கியமான விஷயமா தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயம் சார்? இந்த ஊர்ல ரதி தேவின்னு ஒரு திமிர் பிடிச்ச பணக்காரி இருக்கா. அவளை உங்களுக்கு தெரியுமா சார்? ஓ, நல்லா தெரியுமே. அந்த அம்மா ரொம்ப மோசமான ஆளாச்சே. அந்த ரதி தேவியோட தம்பி ஒரு பொண்ணு முகத்துல ஆசிட் அடிச்சு, அதனால அவன் ஜெயிலுக்கு போய் கடைசியில அந்த பொண்ணே என் மேல ஆசிட் அடிச்சது அவன் இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல அவனை காப்பாத்தி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேனம்மா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சார், என் கூட பிறந்த என் தங்கச்சி ரேவதி தான் சார். என்னம்மா சொல்ற? உன் தங்கச்சி எதுக்காக அந்த மோசமானவனை காப்பாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எப்படி நீங்க அதெல்லாம் தடுக்காம இருந்தீங்க? அந்த ரதி தேவி என் குடும்பத்துக்கு கொடுத்த சித்திரவதைய பார்த்து பயந்து போன என் தங்கச்சி எங்ககிட்ட எதையுமே சொல்லாம அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா சார். ஏமா, மனசாட்சிக்கு பயப்படாம தப்பு பண்ற பணக்காரங்களாம் யார வேணாலும் எப்படி வேணாலும் மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க. அதுக்கெல்லாம் பயந்து பணிஞ்சு போய்கிட்டே இருந்தா அப்புறம் எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இதெல்லாம்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். என் தங்கச்சி அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அவ அந்த குடும்பத்துக்கு போனதுல இருந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த ரதி தேவியும் அவ தம்பியும் தோட்டத்து பங்களாக்கு அவளை இழுத்துட்டு போயிட்டு என் தங்கச்சி அடிச்சு கொன்னது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்திலேயே புதைச்சிட்டாங்களா சார். என்னது நீங்க சொல்றது உண்மையா? ஆமா சார், எங்களுக்கு அப்படிதான் தகவல் கிடைச்சது. அந்த ரதி தேவி எவ்வளவு மோசமானவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்றீங்க. என் பொண்ணை இப்படி எல்லாம் ஏதோ பண்றதுக்காக தான் அவ கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு எம்டி ஆக்கியிருக்கா. என் பொண்ணுக்கு நல்லது பண்ற மாதிரி நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம அவளை என்ன பண்ணாலும் யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு அவ திட்டம் போட்டிருக்கா சார். அந்த திட்டம் எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு சார். சார், அந்த ரதி தேவி அவ தம்பியும் என் தங்கச்சி அடிச்சு கொண்டு புதைச்சிருக்காங்கன்ற விஷயம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நாங்க அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையா இல்லையான்னு நீங்க தான் சார் வந்து கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதம்மா, உன் தங்கச்சிக்கு அந்த ரதி தேவியால அப்படி ஒரு கொடுமை நடந்தது உண்மையா இருந்தா நான் அந்த அம்மாவை சும்மா விட மாட்டேன். நீ சொன்னது எல்லாத்தையும் அப்படியே ரிட்டர்ன் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. நீங்களும் போங்க. சரி சார். சரிங்க சார். வாங்கப்பா, வாங்க. வாங்கப்பா. அக்கா அக்கா அக்கா, எங்க சார் இருக்க? அக்கா அக்கா அக்கா, எங்க இருக்க? அக்கா, என்னடா என்ன நந்தினி உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு போலீஸோட வந்திருக்காங்க. என்னடா சொல்ற? போலீஸா? ஆமாக்கா. வா நந்தினி, என்ன இன்ஸ்பெக்டரோட வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா?
என் ஹெல்ப் உனக்கு தேவையா? மேடம் ஒரு நிமிஷம். இவர் பொண்ணு ரேவதிய நீங்களும் உங்க தம்பியும் சேர்ந்து கொலை பண்ணி பாடிய தோட்டத்துல புதைச்சிருக்கதா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னது? ரேவதியை நாங்க கொண்டுட்டோமா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரேவதி வேற யாரும் இல்ல, என் தம்பியோட வைஃப். அவளை போய் நாங்க எப்படி? மேடம், இந்த ரேவதிங்கிறது யாரு, அவளுக்கும் உங்களுக்கு என்ன உறவு, எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உறவு ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப இந்த ரேவதியை நீங்க கொலை பண்ணி இருக்கிறதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், அவங்க ஏதோ குழப்பத்துல வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். நந்தினி, என்ன நந்தினி? சாரி மேடம், முதல்ல நாங்க எங்க டியூட்டியை கரெக்டா பண்றதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ், தோட்டம் முழுக்க நல்லா தேடி பாருங்க. புதுசா ஏதாவது குழி தோண்டி மூடின அடையாளம் இருக்கா பாருங்க. சார் சார், என்ன சார் இதெல்லாம்? மேடம் ப்ளீஸ் நீங்க போங்க. சார் சார், இங்க வாங்க சார். இந்த இடம் பழந்தோண்டி மூணு மாதிரி இருக்கு. இங்க வந்து பாருங்க சார். இங்க பாருங்க, குத்துனா உள்ள போய் பாருங்க. ஆமாயா. அந்த பள்ளம் தோட்ட ஆளை கூப்பிடு. சார், அங்க ஒரு இடம் புதுசா தோண்டி மூணு மாதிரி இருக்கு சார். வாங்க பாத்துறலாம். என்ன இன்ஸ்பெக்டர், அவங்க தான் உளறாங்கன்னா நீங்க? மேடம் நீங்க சும்மா இருங்க சார். எங்க வேலையை கொஞ்சம் செய்ய விடுங்க. தோணுங்க. வேகமா தோண்டியா? அகலமா தோண்டுங்க.
தோண்ட கல்லு தான் சார் வருது வாட்டர் இல்ல சார் Dun